ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம டைப் 2 பார்க்குறோம். நம்ம ரயில் கணக்குகளில் டைப் 2. டைப் 1 பார்க்காதாங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. டைப் 2ல எப்படின்னா, ஒரு ரயிலுடைய நீளத்தை வச்சு ஒரு எலக்ட்ரிக் போல், அதாவது ட்ரெயின் வந்து ஒரு எலக்ட்ரிக் போலையோ இல்லை ஒரு நிற்கிற மனிதனையோ எப்படி அது கிராஸ் பண்ற டைமை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு எப்படி அப்படின்னா, ஃபார்முலா வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம சேம் தான். டைம் ஈக்குவல் டு என்ன போட்டிருந்தோம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதுதானே டைமுடைய ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ இதுல டிஸ்டன்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயிலுடைய லென்த், ட்ரெயினுடைய லென்த் தான், ரயிலோட நீளம் தான் இதுல நமக்கு டிஸ்டன்ஸா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் போல கிடக்கணும். அப்போ 160 மீட்டர். ஸ்பீட் வந்து என்ன போயிட்டு இருக்கு, 48 கிலோமீட்டர். இப்போ இந்த கிலோமீட்டர் வந்து நம்ம மீட்டரா மாற்றணும் இல்லையா? கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பை செகண்டா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 5/18. சரிங்களா? 5/18 சிம்பிளிஃபை பண்ணுங்க, 160/48. அடுத்து இந்த இது அப்படி மேலே போச்சுன்னா 18/5, 3 16 48, 10 16 160. அடுத்தது 1 3 3 6 18, 6 3 18. இதில் ஒரு இல்லாமல் 15 5 10 2 6 2 6 12 12 செகண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாமா? இதில் பாருங்க, a train at 72 km/h crosses a telegraphic pole in 4 seconds. What is the length of the train? ஒரு ட்ரெயின் வந்து 72 km/h ஸ்பீட்ல போகுது. அது வந்து ஒரு டெலிகிராஃபிக் போல், அதாவது கடக்குது. அந்த ட்ரெயினுடைய லென்த் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். போன இடம் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரெயினோட லென்த் கொடுத்துருந்தாங்க, அடுத்தது ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிச்சோம். இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ட்ரெயினுடைய லென்த் கண்டுபிடிக்கிறோம். இது ரொம்ப பெருசாக ஒன்று இல்லை. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எழுதி போகிறோம். ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 72 km/h. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, டைம். டைம் ஈக்குவல் டு 4 seconds. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், லென்த். லென்த் என்ன கண்டுபிடிக்கணும், லென்த்னாலே இப்போ என்ன நமக்கு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் நமக்கு தராங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைம். சரிங்களா? இப்போ ஸ்பீடு வந்து நம்ம km/h இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம டைம் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம km/h மீட்டர் பை செகண்டாக மாற்றும். எப்படி மாற்றலாம், 72 5/18. ஓகேவா? இது எப்படி மாற்றலாம், 196 4 ஆகுமா, 4 சார் 72, அடுத்தது 4 5 சார் 20. இப்போ 20 மீட்டர் பெர் செகண்ட் கண்டுபிடிச்சாச்சா? ஸ்பீடு வந்து 20 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த டைம் அவங்களே கொடுத்தாங்க. என்னாச்சு, 20 × 4 = 80. 80 என்னது, மீட்டர். ஏன்னா நம்ம மீட்டரில் மாற்றிட்டோம் இல்லையா, 80 மீட்டர். 80 மீட்டருக்கு தான் ஆன்சர். ஈஸியாக இருக்குல்ல? இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா,
இது வந்து டைப் 3. இது எப்படின்னு பாருங்க. A train 160 meter long is moving at a speed of 40 km per hour. How long will take to pass a platform 140 meter? சரிங்களா, நான் எழுதல. 150 மீட்டர் லாங். சரிங்களா, இப்போ நம்ம போன இடம் என்ன பார்த்துருக்கோம், ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போலை மட்டும் கிராஸ் பண்றதை பார்த்துருக்கோம். சரிங்களா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட் வந்து பாயிண்ட் வரும்போது போல் மீட்டர் கணக்குலையும் வராது. இப்போ அதை நம்ம ஒரு லெங்க்த்தை நம்ம மெஷர் பண்ணலை. இப்போ இதில் என்ன அப்படின்னா, பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஏன்னா பிளாட்ஃபார்மே நமக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரலாம், இல்லை 500 மீட்டர் வரலாம், அந்த மீட்டர் கணக்கில் வரும். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம் வைங்களேன். சரிங்களா, சும்மா ஒரு ட்ரெயின் போகுது. அப்போ ட்ரெயினுடைய லெங்க்த்தும் கிராஸ் ஆகணும். சரிங்களா, பிளாட்ஃபார்மையும் கிராஸ் பண்ணணும். இப்போ இவ்வளோ பெரிய ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மை கடந்து அடுத்து இதை ஃபுல்லாக அந்த ட்ரெயினுடைய எண்ட் பாயிண்ட் இது வரைக்கும் போகணும். சரிங்களா, இது ஃபுல்லாக கிராஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம கரெக்டான டைமையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா வேற, ரொம்ப சிம்பிள் தான். நேரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, எவ்வளோ நேரம் தான் எடுக்கும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, போன தடவை உள்ள மாதிரி சேம் தான். ட்ரெயினுடைய லெங்க்த்தையும், சரிங்களா, ட்ரெயினுடைய லெங்க் அது போக வேற என்னத்தை நம்ம கடக்கணும், பிளாட்ஃபார்ம் உடைய லெங்க், இது டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆயிடுது. சரிங்களா, பை ஸ்பீடு, ட்ரெயினோட லென்த் பிளாட்ஃபார்ம் உடைய லென்த், இது மொத்தத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி அதை பண்றது. வேற ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு மாதிரி. அதுல ட்ரெயினுடைய லென்த் மட்டும் கொடுத்துருந்தது, இது பிளாட்ஃபார்ம் உடைய லென்த், அவ்வளவுதான். சரிங்களா, இப்ப பாருங்க, ட்ரெயினுடைய லென்த் என்னது, 160 மீட்டர் பிளஸ் பிளாட்ஃபார்ம் உடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 140 மீட்டர். 140 மீட்டர். சரிங்களா, பை ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, கிலோமீட்டர் ஒரு மீட்டர் பெர் செகண்ட் மாற்றணும். எப்போ நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதனால இதையும் நம்ம மீட்டர் பெர் செகண்டா மாற்றணும். அதை எப்படி மாற்றணும், 5/18 சேம். 160 plus 140 by 40 into மாத்துறது ஃபார்முலா 5/18. இதை அடுத்த ஸ்டெப்ல என்ன போடுவீங்க, இதை அப்படியே மேலே தூக்கி போடணும். சரிங்களா, நான் கொஞ்சம் புரியறதுக்காண்டி எல்லாமே எழுதுற மறுபடியும். சரிங்களா, நீங்க இவ்வளவு நேரம் நீங்க எழுத தேவையில்லை, உங்களோட பார்க்கும்போது மறுபடியும் வந்து நான் 18 எங்க போயிடும், மேலே போயிடும், கீழே 5 இருக்கும். சரிங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 கட் பண்ணி விட்டுலாமா, இல்லை முதல்ல நம்ம இதெல்லாம் ஆட் கூட பண்ணிக்கோங்க. 160, 140, 300, 118, 40 into 5. 0க்கு 0க்கும் கட் பண்ணிடலாம். ஓகே, 2 2s are 4, 9s are 18. வேற இதுக்கு கண்டுபிடிக்கலாமா, 1 5 is 5, 5 are 30 இல்லையா, 6 வச்சா 2 3. அடுத்து எவ்வளோ ஆச்சு, 3 9s are 27. 27 என்ன வரும், நம்ம மீட்டர் பை செகண்ட்ல மாத்திட்டோம், ஆன்சர் செகண்ட்ஸ்ல தான் வரும். மொத்த பிளாட்ஃபார்மையும் ட்ரெயினையும் இதோட லென்த்தும் அதை கடக்கிறதுக்கு 27 செகண்ட்ஸ் ஆகும். புரியுதுங்களா, இந்த கொஸ்டின் பாருங்க. An electric train 450 meter long passes a telegraphic post in 15 seconds.
the time taken by the train to cross a platform of 510 meter in. அதாவது நீளம் 450 மீட்டர் லாங் உடைய ஒரு ட்ரெயின் ஒரு டெலிகிராஃபிக் போஸ்ட்டை வந்து 15 செகண்ட்ஸ்ல கடக்குது. அதே ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்ம் 510 மீட்டர் பிளாட்ஃபார்மை எவ்வளவு நேரத்துல கடக்கும்ன்றது இதுதான். இப்போ நீங்க ரெண்டாவது இதை கூட நீங்க மென்ஷன் பண்ண முதல்ல உள்ளதை மட்டும் பாருங்க. முதல்ல உள்ளது 450 மீட்டர் லாங்கு 15 செகண்ட்ஸ்ல கிடக்குது. அதோடைய ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸ்பீடு பாருங்க. ஸ்பீடுனா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மேலே இருக்கும் ட்ரெயினுடைய நீளம் தான் எப்பவுமே டிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 15 செகண்ட்ஸ். இது வந்து மீட்டர். நான் கொஸ்டின்ஸ்ல மென்ஷன் பண்ணல, சாரி. ஓகே, இப்போ நம்ம மீட்டர்ல தான் இருக்குது, இதுவும் செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அப்படியே அடி போடுங்களேன். 15 3 சார் 45 0 30 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? இதோட ஸ்பீடு வந்து 30 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது முடிக்கலாம். அது என்ன முடியுது? டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் 510 மீட்டர். இப்போ 510 மீட்டரை எவ்வளோ நேரத்தில் கிடக்கு? நம்ம ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? டைம் வந்து என்னது? டைம் தான் கேட்டிருக்காங்க. டைமோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்கனால எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ டிஸ்டன்ஸ் என்னது? நமக்கு இப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம டைம் எவ்வளோ நேரம் ஆகுறது கண்டுபிடிக்கணும். டைம் ஈக்குவல் டு ட்ரெயினோடைய லென்த்து. சரிங்களா? ட்ரெயின் லென்த்து வேற என்ன வேணும்? பிளாட்ஃபார்முடைய லென்த்து. இது ரெண்டையுமே ஆட் பண்ணணும். நீங்கள் மறந்து போய் பிளாட்ஃபார்மை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பாயிரும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் கடந்தாலும் ட்ரெயினோடைய லென்த்தும் இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரெயினோட எண்டு வந்து பிளாட்ஃபார்மை தாண்டணும். அப்போ அந்த லென்த்து நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் பை ஸ்பீடு. சரிங்களா? பாருங்க, இப்போ ட்ரெயினோட லென்த் என்னது? ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, 450 மீட்டர் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து 510 மீட்டர் பை ஸ்பீடு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 30 மீட்டர் பை செகண்ட். இப்போ எல்லாமே ரெண்டுமே மீட்டரில் தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லுங்கள், கூட்டுங்க. 450 ப்ளஸ் 510 960. சரிங்களா? பை 30 கட் பண்ணுமா? 33 சார் 90. அதில் பேலன்ஸ் 6 இருக்குது, 60. 32 சார் 60. இப்போ 32 தான் ஆன்சர். 32 என்ன வரும்? செகண்ட்ஸ். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 டைப் பார்த்துட்டோம். இன்னும் 2 டைப் மட்டும் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.